ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல்ஸ். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, 11 லட்ச ரூபா நகைக்கடனை 3 வருஷத்தில் நம்ம அடைச்ச ஒரு சப்ஸ்கிரைபரை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஆம்பூர். ஸோ எனக்கு வந்து மெயில் போட்டிருந்தாங்க. நேம் வந்து சொல்ல வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம சேனலை வந்து ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிட்டதுனால நம்ம வந்து அவங்க நேம் சொல்ல, ஊர் மட்டும் சொல்லியிருக்கேன், ஆம்பூர். 3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா 11 லட்ச ரூபா கிட்ட வந்து நகைக்கடனை வந்து அடைச்சிருக்கேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அடைச்சி நான் திருப்பிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பை சைட் சேவிங்ஸும் பண்ணிகிட்டே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா நம்ம கடன் பொதுவாக நகைக்கடன் இல்லாமல் எந்த கடன் அடைச்சாலும் நம்மளோட சேவிங்ஸ் வந்து அப்படி ஸ்டாப் ஆகிடும். பட் ஆனால் இவங்க அப்படி பண்ண கிடையாது. டே டு டே லைஃப்பில் அவங்க குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டுறது, அவங்க குழந்தைங்க நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சுட்டு, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸும் பண்ணிவிட்டு கடனையும் வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அடைச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரி தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்டோரியை வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் வந்து உங்கள் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். டீட்டெயிலாக மெயில் அனுப்புங்க. ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ கிளியராக அனுப்பிச்சிருந்தாங்க. உங்களோட வரவு செலவு எப்படின்னு என்ன தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து ப்ராப்பராக வீடியோ கொடுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். லென்த்தாக போயிடுச்சு இன்ட்ரோஸ். இப்போ வீடியோவில் போயிடலாம். ஃபஸ்ட்டு இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் இவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒன்று வந்து ஒன்று வந்து கேர்ள் பேபி, ஒன்று வந்து பாய் பேபி. ஓகேங்களா? ஹஸ்பண்டோட சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 35,000. ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அவங்களோட இன்கம் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து மந்த்லி கன்ஃபார்ம் இன்கம் வந்துடும். 10,000 அப்படின்றது வந்து இது வந்து கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும், சம்டைம் குறைச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் என்ன வெஹிக்கிள் அந்த மாதிரி எதுவும் மென்ஷன் பண்ணல. இல்லை தனியாக ஏதாவது கவர்மெண்ட் பஸ் டிரைவராக அந்த மாதிரி எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது. ஆனால் டிரைவர்ன்றது மட்டும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இப்போ 17 லட்ச ரூபா கடன். சரிங்களா? இந்த கடனுக்கும் சில பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் இதுக்காக வாங்கினேன் அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து அந்த மாதிரி எந்த இதையும் மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ ஒரு ஃபியூ அமௌண்ட்டு மட்டும் இதுக்காக வாங்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ ஓகே, 11 லட்ச ரூபா கடன். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்கம் அப்படின்றது நான் எடுத்திருக்க அமௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து 35,000. ஓகேங்களா? அதுக்கடுத்து இவங்களோடது 20,000 மட்டும் தான் நான் எடுத்திருக்கேன். அப்போ மொத்தமாக சேர்த்தோம்னா 55,000. இந்த 10,000 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கூடுதல் குறைச்சலாக இருக்கும். அதனால் ரவுண்ட் ஆஃப்க்கு நமக்கு இவங்களுக்கு மந்த்லி இன்கம் 60,000 நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? 60,000. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்க பட்ஜெட்க்கு வந்து பார்த்திங்கன்னா 10,000. அதாவது சொந்த வீடு செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்ப செலவுக்கு 10,000. ஸ்கூல் ஃபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி போட்டிருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது 5,000 2 குழந்தைகளுக்குமே ஆர்டி போட்டிருக்கேன். ஸோ ஆர்டி க்ளோஸ் வந்து வரக்கூட நான் கூட கையில் காசு போட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட எக்ஸ்பென்சிவ்க்கு 5,000 எடுத்துகிட்டு மீதி வந்து 30,000 தான் அவங்களுக்கு வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் போக 25,000 வந்து பார்த்திங்கன்னா சாலிடாக அவங்களுக்கு மந்த்லி இருந்தே ஆகணுன்ற மாதிரி அவங்களுக்கு 25,000 வந்து இருக்குது. கொஞ்சம் வந்து 4 பேர்த்துக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக ஒவ்வொன்றா பார்த்து தான் சிஸ்டர் இந்த 10,000க்குள்ள நான் செலவழிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 25,000 போயிடும் இல்லைங்களா? மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 30,000. ஸோ 30,000க்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஆர்டி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போட்டுருக்கேன்னு சொன்னாங்க. அதாவது ஆர்டி வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷமோ ஏதோ சொன்னாங்க, 2 வருஷமோ 3 வருஷத்துக்கு வந்து ஆர்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் 6,000 வந்து மந்த்லி கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து 2ஆக பிரித்து போட்டிருக்காங்களா இல்லை வந்து ஒன்றா போட்டிருக்காங்களா அப்படின்றது தெரியல. இந்த ஸ்கூல் ஃபீஸ் சொல்லியிருந்தேன்னா அந்த ஆர்டி பேங்க்கில் போட்டிருக்காங்க, இந்த ஆர்டி போஸ்ட் ஆஃபீஸில். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் லோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 5,000 வந்து ஒரு பெரிய ஜுவல்லரி வச்சுருந்தேன். அந்த ஜுவல்லரிக்கு மந்த்லி இஎம்ஐ போட்டுற மாதிரி வந்து நான் வந்து பேங்க்லேயே நான் வைக்கும்போதே வாலண்டியராக கேட்டு நான் வந்து வாங்கிக்கிட்டேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரினிவல் இப்போ கிட்டத்தட்ட 5 ரெசிப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது 5 ரெசிப்ட் வந்து இந்த 11 லட்ச ரூபாய்க்கு 5 ரெசிப்ட், அதாவது கோல்டு வச்ச அடமானம் வச்சதுக்கு 5 ரெசிப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொரு ரெசிப்ட்டும் ரினிவல் வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 1 லட்ச ரூபா வச்சுருக்காங்க, நகை திருப்பருக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது வட்டியை விட்டுருங்க, வட்டி கட்டிடுவாங்க. ஓகேங்களா? மீதி 1 லட்ச ரூபா அப்படின்னா இவங்கள்ட்ட ஒரு 40,000 இருக்குது அப்படின்னா சேர்த்திட்டு அந்த 40,000 கட்டிடுறது, மீதி 60,000 மட்டும் இருக்கும் அந்த கோல்டில் உள்ள. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டும் அது கட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பார்த்திங்கன்னா 15,000 ஏலச்சீட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஒரு கோல்டு சிட்டோ தங்கமயில போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெயிட் பேஸ்டாக வைக்கிற மாதிரி நான் வந்து கோல்டு சிட்டோன்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து இப்போ வந்து 5000 வந்து மந்த்லி கட்டிகிட்ருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரினிவலுக்கும் அமௌண்ட் கட்டிகிட்ருக்காங்க. இந்த 7 லட்சத்தில் மொத்தமாக அவங்க சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இப்போ வந்து எப்படி சொல்கிறதுனா, இது வந்து சக்ஸஸ் ஆன ஸ்டோரி, நடந்துகிட்ருக்க ஸ்டோரி கிடையாது, சக்ஸஸ் ஆன ஸ்டோரி. கட்டி திருப்பிட்டாங்க அவங்க, சரிங்களா. கரெக்டாக இப்போ 20 மாதம்னு வச்சுக்கோங்களேன், 20 மாதம் போட்டிருக்காங்க, 15,000 அப்படின்னா இந்த சீட்டை அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, லாஸ்ட் மந்தில் எடுத்தோம்னா கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், ஃபஸ்ட்டு மந்த்தை விட லாஸ்ட்டில் எடுக்கும்போது கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் யாராவது 7 லட்சம், இது வரைக்கும் எனக்கு 7 லட்சத்தில் வந்து போட்ட அனுபவம் கிடையாது, நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா இந்த டிப்பை யூஸ் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் 18, அதாவது 18ஆவது மாதம் தான் சிஸ்டர் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த கையில் சேர்கிற அமௌண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி அமௌண்ட்டும் எடுத்து மொத்தமாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆர்டி வந்து முன்னாடியே போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை எல்லாம் க்ளோஸ் பண்ணி 2 ஆர்டி சொன்னது பார்த்திங்கன்னா பிரித்து போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஸோ 2 ஆர்டி வந்து அப்படின்றதுனால பிரித்து போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து ஒன்றுக்கு ஒன்று முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாம் சேர்த்து நகைக்கு வந்து பெரிய ஜுவல்லரி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 பவுன் ஒரு ஆரம் வந்து வச்சுருந்தேன், அதுதான் ரொம்ப பல்காக வச்சுருந்தேன், அது திருப்பதுக்கு தான் வந்து இந்த 7 சீட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திருப்பிக்கிட்டாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுட்ருக்கோம். இவங்களுக்கு வந்து நல்லா இவங்களோட அந்த சொன்ன விஷயத்த நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டு சீட்டு சேவிங்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க, குழந்தைகளுக்கு ஆர்டியும் போயிட்டுருக்குது, அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 7 சீட்டு போயிட்டுருக்குது, ரினிவலும் பண்ணுறாங்க. ஸோ சைட் பை சைட் எல்லாமே அவங்க லைஃப்பில் பேலன்ஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து இவங்களோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னா சாட் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில், அதாவது வீட்டுக்கு தெரு முனையில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பானிபூரி ஷாப் கடை நான் போட்டு நான் சேல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாங்க. கூடயே இப்போ ப்ரௌனி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹோம் குக்கிங் சின்ன சின்ன கப் கேக்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் இருக்குது, அதாவது இவங்க இருக்கிற இடத்த தாண்டி தான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்படின்னா கொஞ்சம் இப்போ சுண்டல் அந்த மாதிரி ஹெல்தி சேட்லாம் நிறைய வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கன்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா 10K மேலே தான் இன்கம் வரும். பட் ஆனால் அவங்க வந்து 10K வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க, ரவுண்ட் ஆஃப் வச்சுக்கோங்க, ஏன்னா முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இந்த எக்ஸஸ் அமௌண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நான் சொல்லியிருந்தேன்னா கோல்டு ரினிவலுக்கு யூஸ் பண்ணுறது, அதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து மாவு சேல் பண்ணுறேன் சொல்லியிருந்தாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மாவுனா வீட்டுக்கு அரைச்சி வீட்டில் வந்து வாங்கிட்டு போகிறது கிடையாதுங்க. ஒரு 10 கடை ஸோ 10 கடை பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரோட் சைடில் கடைகள், அப்புறம் சின்ன சின்ன ஹோட்டல்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசை மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலைக்கு வாங்கிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி கடைகளுக்கு வந்து நான் மொத்தமாக வந்து டெய்லி வந்து ஒவ்வொரு கடைக்கு 3 கிலோ மாவு 2 கிலோ மாவு அந்த மாதிரி கொடுத்துடுவேன். அதுலேருந்து எனக்கு ஒரு சர்டன் மந்த்லி வந்து ஒரு இன்கம் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி இவங்களுடைய வீடு, பழைய வீடு, இவங்க அப்பா அம்மா வீடு வந்து பழைய வீடு இருக்குது. ஸோ அதை வந்து நான் ரெனோவேஷன் பண்ணி அதுலேருந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 2 வீடு இருக்குது, கீழே ஒரு வீடு மேலே ஒரு வீடு இருக்குது. மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா 5,000 இன்கம் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. சைட் பை சைடு இந்த குட்டி குட்டி குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற டிஷர்ட்டு, நைட்டிஸ் இதெல்லாம் வச்சு, ஏன்னா மற்ற நேரம்லாம் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க, அதனால் அதெல்லாம் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி தான் சிஸ்டர் என்னோடய இன்கம் வந்து தேடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தான் வந்து இன்கம் வந்து ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. இதில் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி மாவு சேல் பண்ணுறது நான் வந்து நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மாவு சேல் பண்ணுறது நிறைய பேர் சேல் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கவங்க 10 ரூபாய்க்கு தான் வாங்குவாங்க. ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் இவங்க மெயிலில் தான் பார்த்தேன், இந்த மாதிரி கடைகளுக்கெலாம் கொடுக்கலான்னு. நீங்கள் பார்க்குறவங்க யாராவது இது உங்களுக்கு பிடிக்கும், இந்த தொழில் பண்ணுறதுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கடைகள் கூட சேல் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஏன்னா கடைகள் அப்படின்போது ஃபிக்ஸடு, கொஞ்சம் குவாலிட்டியாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களோட தரத்தை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்து ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லேருந்து கூட ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போலாம் அந்த மாதிரி தான் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் இந்த ஒரு டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, வீட்டிலேருந்து இன்கம் வந்து வர்றதுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இது ஒன்று. இதில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம் இவங்கள்ட்டருந்து. எப்படி நம்ம வந்து, ஏன்னா இவ்வளோ ஒர்க்கில் நிறைய கஷ்டம் இருக்கும், கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். 4 பேர் வளர்கிற பிள்ளைங்களை வச்சுட்டு 4 பேர்த்துக்கு 10,000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு இந்த மாதிரி ரன் பண்ணுறதுலாம் வந்து உண்மையாகவே வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயந்தான். பட் அதெல்லாம் வந்து கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி வந்து அவங்களுக்கு 2 வீடு, சொந்த வீடு, இன்கம் வர மாதிரி ஒரு இன்கம், 2வது வந்து இருக்கிற வீடு, சொந்த வீடு, இன்னும் வச்ச நகையெல்லாம் மீட்டுட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது இவங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் பார்த்திங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி நமக்கான ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து அடையிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும். ஓகே,
ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக நான் எடுத்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி இதில் ஏதாவது இவங்க சொன்ன 4-5 பிஸ்னஸில் ஏதாவது உங்களுக்கு ஒத்து வரும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து வாங்கி சேல் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்கிறீங்க, சிஸ்டர் நான் நைட்டிலாம் சேல் பண்ணிட்டேன், நான் நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா 10 ரூபா கம்மியாக கூட கொடுத்துருங்க, பட் ரெடி கேஷ்ன்னு சொல்லிடுங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க, சிஸ்டர் இதில் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு, நான் நைட்டி சேல் பண்ணேன், டாப் சேல் பண்ணேன், இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு ஒரு 2 டாப் எடுத்துகிட்டு ஒன்றுக்கு மட்டும் காசு கொடுத்துட்டு ஒன்றுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றிடுறாங்க. 50-100 கொடுக்குறாங்க. அப்போ நான் கொடுத்துட்டேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப லாஸ் ஆகி இப்போ நான் பிஸ்னஸை விட்டுட்டேன்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க ஒரு 4-5 வீடியோக்கு முன்னாடி. அது வந்து என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுக்கோங்க. ரெடி டு கேஷ், நீங்கள் என்ன பொருள் சேல் பண்ணாலும் 10 ரூபா கம்மியாக கூட தரேங்க்கா, நீங்கள் ரெடி டு கேஷில் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி ஆப்ஷனுக்கு போயிருங்க. இதுதான் பெஸ்ட்டான ஆப்ஷன். ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம தொலைவிட்டு இருக்கிறது நம்மளோட வேலை கிடையாது. ஸோ ஓகேங்களா. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபுல் மீல்ஸ் மாதிரி ஒரு நல்ல வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதே பாயிண்ட்டு தான். சேவிங்ஸும் பண்ணிவிட்டு கடனையும் அடைச்சிட்டு கோல்டு வச்சுட்டு போட்டு இவ்வளோ ஒர்க்கும் பண்ணிவிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா இது வந்து நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும், நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறோம். டாடா பை, சி டேக் கேர். வந்து பார்த்திங்கன்னா எதார்த்தமாக ஒரு காம்போ போட்டேன். இது வந்து யாரை பார்த்து காப்பியோ இல்லை வேறு யார் எனக்கு சொல்லுமே கிடையாது. நானாக வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் டேக்காக வந்து ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொடுத்துருந்தேன். ஓ மை காட், அந்த காம்போ ஆஃபர் நிறைய பேருக்கு நல்ல ரெஸ்பான்ஸு. என்ன காம்போ ஆஃபர்னால் 100 ml ஹெர்பல் ஹேர் ஆயில், 25 கிராம் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஸோ ரெண்டுமே சேர்த்து 199க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துருந்தேன். இது வந்து சூப்பர் டூப்பர் கிட்டு. இப்போ எல்லாருமே அதவே கேட்குறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபரை மார்ச் 31 வரைக்கும் நான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 2 ப்ராடக்ட்டே வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான டைம் இது. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல்ஸ் தான். நான் நிறைய வீடியோஸ் சொன்ன மாதிரி எல்லாமே ஆர்கானிக் ஹெர்பல்ஸ் தான், வேறு எதுவுமே இல்லை. இதில் வந்து 100% வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேட், 100% கெமிக்கல் ஃப்ரீ. உங்களுக்கும் நம்ம ஹெர்பல் ஹேர் ஆயில், ஹெர்பல் ஹேர் டை ரெண்டும் வேணும்னு வச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல்ஸ் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் சொல்லிடுறேன், 100 ml ஹெர்பல் ஹேர் ஆயில், 25 கிராம் ஹெர்பல் ஹேர் டை. ஸோ ரெண்டுமே சேர்த்து 199க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து ஆர்டர் போட்டாலும் சரி 199க்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம். ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் கண்டிப்பாக நம்ம ஆயிலை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு முடி சார்ந்து என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அண்ட் அதே மாதிரி சின்ன வயசுலேயே க்ரே ஹேர் வந்துருச்சு, முடி வெள்ளையாயிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கவலையே விடுங்க. நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹெர்பல்ன்றதுனால நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே வராது. அண்ட் அதே மாதிரி முடி ரொம்ப கொட்டுச்சும் சரி, டேண்ட்ரஃப் இருந்துச்சு கண்டினியூஸாக நம்ம ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் இன் ரேஞ்ச், சிம்பிள் பேக்கிங்கில் ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன், வாங்கி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்கள் அடுத்த ஆர்டர் எப்படா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ மறக்காமல் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.